இப்ப நீங்க ஒரு அரசியல் விமர்சகரா பல காலமாக ஒரு புதிய கட்சிகள் களத்துக்கு வரும்போது அவர்களை பற்றி நீங்க சில கணிப்புகள் கூறுவது உண்டு. அப்படி நீங்களும் தாவேகா பற்றி ஒரு கணிப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். அது குறிப்பா நடிகர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் அப்படிங்கும் போது அது எந்த அளவுக்கு எடுபடும்? ஏன்னா இதுக்கு முன்னாலே நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு அது பெருசா களத்துல வரும்போது அது கரைந்து போயிட்டு. சோ நீங்க தாவேகா எப்படி பாத்தீங்க? இப்ப எப்படி உங்களுடைய பார்வை இருக்கு? பொதுவாக அவங்க கேள்வி எப்படி எடுத்துக்கிறேன்னா, புதுசா வரக்கூடியவங்களை வரவேற்கிற ஒரு பக்குவம் நம்மகிட்ட இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையும் இருக்கு. ஒரு ஹோட்டல் திறந்தாலும் அங்க போய் நம்ம சாப்பிடுவோம், ஆதரவு கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல நிறைய அரசியல்ல ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது உண்மைதான். அப்படி வரும்போது புதுசா வரக்கூடியவங்க, குறிப்பா செல்வாக்கு உள்ளவர்கள் அரசியலுக்கு வரணும், இளைஞர்கள் வரணும், நடிகர்கள் அரசியலுக்கு வருவது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஏன்னா அவங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கும். அதை எப்படி மக்கள் பணிக்காக, சமூக பணிக்காக ஆக்கப்பூர்வமா பயன்படுத்த முடியும்னாலும் நடிகர்கள் வருவதை நாம் பெரிதும் வரவேற்கத்தான் செய்யணும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஊக்கப்படுத்தவும் செய்ய வேண்டியது நம்மளோட கடமை நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு அவங்களை தரக்குறைவாக பேசுவதோ, அவங்களை விமர்சிப்பதோ இல்ல அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ நல்லது இல்லைன்னு நான் கருதக்கூடியது. அதனால தாவேகா, அது திரு விஜய் அவர்களுடைய வருகை, இந்த மாதிரி ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க நடிகர்கள் வருவது உண்மையிலே வரவேற்கத்தக்கதான் நான் பார்க்கிறேன்.